Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோபு புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. யோபு தொடர்ந்து பேசுவதை இங்கே 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். விசேஷமாய் 15வது வசனத்திலே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். தனது நிலைமை எப்படி ஆனாலும் தேவன் மீது உள்ள நம்பிக்கையை அவன் காத்து கொண்ட விதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் பாடுகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி யோபு ஒரு பாக்கியமான நிலைமைக்கு ஒரு நாள் கொண்டு போகப்படுவார் என்பதை இந்த நம்பிக்கை தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருப்பதே நலம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ தனது காரியங்களையெல்லாம், தனது நெருக்கங்களையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் கொட்டி தீர்க்கிறார். ஆனால் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை ஒருபோதும் அவர் இழந்து போய் விடவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவனை நோக்கி, நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும் என்று ஆண்டவரோடு பேசுவதை விரும்புகிறதான யோபு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளெல்லாம் காவல் பண்ணுகிறீர், என் காலடியில் அடையாளத்தை போடுகிறீர் என்று சொல்லி தனது உள்ளத்தின் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். அதோடு 14வது அதிகாரத்திலே ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்று சொல்லி தனது வாழ்நாளை குறித்து அங்கே யோபு சொல்வதை குறித்து பார்க்கிறோம். சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, குறுகினதான ஒரு வாழ்க்கை. பார்வோன் முன்பதாக கடந்து சென்றதான யாக்கோபுவுக்கு பார்வோன் கேட்ட கேள்வி வயது என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே பார்வோன் முன்னிலையில் யோபு சொன்ன ஒரு காரியம் உண்டு. எனது ஆயுசு வருஷங்கள் 130 வருஷம், ஆனால் அந்த ஆண்டுகள் மிக குறுகினது, சஞ்சலம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே யாக்கோபு பார்வோனுக்கு முன்பதாக சொன்ன காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த காரியங்கள் ஆதியாகமம் 47வது அதிகாரம் 9வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்நாட்கள் சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு கர்த்தருடைய சாபம் மனிதனுக்குள்ளாய் கடந்து வந்து விட்டது. பாவம் அது சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது, சமாதானத்தை எடுத்து போடுகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சமாதானத்தை தரும்படியை மீண்டும் தரும்படியாக அருள்நாத கிறிஸ்துவானவர் தம்மையே சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்து சிலுவையை சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தம்மீது சுமந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த குறுகிய வாழ்க்கையிலே நாம் தேவன் மீது நம்பிக்கையோடு
நமது வாழ்க்கையிலே தேவன் மீது விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. இங்கே தொடர்ந்து யோபு சொன்ன இந்த வாக்கியங்களுக்கு பிரதியுத்தரமாக தோமானியனாகிய எலிப்பாஸ் சொல்லுவதை 15வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? உண்டாவது யோபு என்ற சிநேகிதர்கள் மாறி மாறி அநேக வார்த்தைகளால் மாறி மாறி பதில் சொல்கிறார்கள். அதிகமான சொற்களிலே பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வாக்கியம் வருகிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் அதிகமாக போகும் பொழுது அதில் பாவம் இல்லாமல் போகாது. எனும் வார்த்தைகளை நாம் குறித்து கவனமாக இருக்கும். மனுஷன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு தமது சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும். அதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவது. இங்கே எலிப்பாஸ் சொல்கிறதான ஒரு காரியம், தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே பதில் கொடுக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. எலிப்பாஸ் யோபுவுக்கு பதில் சொல்லும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தேவனுக்கு விரோதமாய் துன்மார்க்கன் உயிரோடிக்க நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுவான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் துணிக்கிறது. அவன் சமமாக இருக்கையை பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான் என்று சொல்லி அங்கே துன்மார்க்கனுக்கு நேரிடான காரியங்கள் அதை இங்கே எலிப்பாஸ் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து மாயக்காரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம், பரிதானம் வாங்கியவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என்று தனது கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை இங்கே எலிப்பாஸ் வலியுறுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்கிற நம்ம வாழ்க்கையிலும் உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்கள் அருளி செய்வாராக. பரிசுத்தனாக மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.